நம்ம மல்லி வெண்பா இருக்கிற இடத்த நெருங்கிட்டாங்க. நாளைக்கான எபிசோடில் நிச்சயமாக மாசான சம்பவம் செய்து நம்ம வெண்பாவை மீட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம வெண்பாவை நெருங்கிட்டாங்க. ஏன்னா வெண்பாவை அடைச்சி வச்சிருக்கிற இடத்துக்கு தான் அந்த லேடி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, அந்த குழந்தைங்க இருக்குதாங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி இப்போ மல்லிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம மல்லி தனியாலாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதால அந்த இடத்துல அங்கே இருக்கிறவங்க கிட்ட மோதுறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம் அப்படிங்கிறதால இப்போ ஜன்னல் வழியாக தான் பார்க்குறாங்க. முதல்ல அங்கே வெண்பா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வெண்பாவை அங்கே இருந்து எப்படி மீட்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக அவங்க யோசிக்க தான் செய்வாங்க. இப்போ ஜன்னல் வழியாக பார்க்கவுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா வெண்பா மற்ற 4 குழந்தைகளும் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் நம்ம குழந்தைய மட்டும் இல்லை மற்ற குழந்தைகளையும் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மல்லி நினைக்கிறாங்க. அதனால் தனியாளாக இவங்க கிட்ட போராடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இப்போ தீபனுக்கு கால் பண்ணுறாங்க. தீபனுமே தீபிகாவோட சேர்ந்து அங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற எல்லாரையுமே அடித்து குழந்தைகளை மீட்டுருவாங்க அப்படிங்கிறதால நாளைக்கான எபிசோட் நிச்சயமாக தரமானதாக இருக்கும். நம்ம வெண்பாவை கடத்தி கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் ஆச்சு. வெண்பாவை நம்ம எப்போ தான் திரும்ப நம்ம வீட்டில் பார்க்க போகிறோமோ, 3 பேரும் எப்போ சந்தோஷமாக இருக்க போகிறாங்களோ அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோட தான் தொடர்ந்து சீரியலை பார்த்துட்ருக்கோம். நமக்கான பொறுமை அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியலை பார்க்குற நமக்கு பொறுமையே இல்லை, எப்படா வெண்பாவை மீட்பாங்க அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அடுத்ததாக இப்போ விஜயுமே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரவுமே இந்த ராஜி தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட எப்போ தன்னோட கற்பத்தை சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது அவங்க 2 பேருக்கும் இடையிலான பர்சனல் அப்படிங்கிறப்ப தேவையில்லாமல் இந்த ராஜி ஏன் மூக்க நுழைக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. இப்போ ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து நீ அப்பாவாக போகிற, மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த சொல்லவுமே இப்போ விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜய் ஷாக் ஆகுறாங்க. இதில் இருந்தே நல்லாவே தெரியுது மல்லி மேலே கோபத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த குழந்தையோட வருகை அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம விஜய்க்கு சந்தோஷத்தை தராது. எது எப்படி இருந்தாலும் வெண்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் சரியாயிரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.